சென்னை குரோம்பேட்டையில் கடை அருகில் மது அருந்தியது குறித்து தட்டி கேட்ட கடை உரிமையாளர் மற்றும் ஊழியரை தாக்கிய கும்பலில் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கந்தன். வணக்கம் கந்தன், விவரம். வணக்கம். குரோம்பேட்டை அருகே மது அருந்தியதை தட்டி கேட்ட நபரை கொடூரமாக தாக்கிய கும்பலின் 5 நபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். குரோம்பேட்டை காவல் நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள நாகல்கேணி பகுதியில் ஸ்டிக்கர் தயாரிக்கும் கம்பெனி நடத்தி வருவர் சிவராமன். இவர் வழக்கம் போல இவர் அலுவலகம் அருகே கடையை திறந்து விற்பனை செய்து கொண்டிருந்த போது அங்கு ஒரு கும்பல் மது அருந்துவது. இதனை அந்த நபர் மட்டும் இல்லாமல் உடன் பணிபுரிய ஊழியர்களும் தட்டி கேட்டுள்ளனர். இதில் ஆத்திரமடைய அந்த கும்பல் 3 இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரு 5க்கு மேற்பட்ட கும்பல் திடீரென இந்த கடையின் உரிமையாளர் சிவகுமாரி சிவராமனை கொடூரமாக தாக்கினர். அது மட்டும் இல்லாமல் அதை தடுக்க முயன்ற அவங்க ஊழியரையும் கண்மூடியாமல் தாக்கி அங்கிருந்து கீழே தள்ளிவிட்டு சென்றுள்ளனர். இது சம்பந்தமாக குரோம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் தாம்பரம் உதவி ஆணையர் நெல்சன் தலைமையில போலீசார் விரைந்து சென்று தாக்குதல் நடத்திய அந்த நபர், அதாவது சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அந்த நபர்களை கைது செய்தனர். அதில் அந்த குரோம்பேட்டை பகுதியை சேர்ந்த சிவகுமார், முகமது காபீர், அதுபோன்று வேலன், ரவிச்சந்திரன், அஜித்குமார் ஆகிய 5 நபர்களை கைது விசாரணை செய்த போது மது அருந்துவது தொடர்ந்து எங்களை தட்டி கேட்டது காரணத்தால் நாங்கள் ஆத்திரத்தில் இந்த சம்பவத்தை செய்ததாக தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் அவங்க மீது வழக்கு பதிவு செய்து தற்போது சிறையில் அடைத்துள்ளனர். முக்கிய குற்றவாளியான ரமேஷ் என்பவரை குரோம்பேட்டை போலீசார் தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன்.